ஜஸ்ட் ஞாபகப்படுத்திக்கலாம். லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா சின் மூத்திரம் வச்சுக்கிறோம், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நாசி மூத்திரம் வச்சுக்கிறோம். ஜஸ்ட் ஒரு ரவுண்டர் பண்ணுறேன் பாருங்க. இதை ரைட் சைடு க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வல் பண்ணுறேன். நாடி சுத்தி பிராணாயமா பண்ணுறோம். நாடி சுத்தி பிராணாயம் பார்த்தீங்கன்னா மெதுவாக மூச்சை விட்டுட்டேன், திரும்ப அகைன் மூச்சு எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வல் பண்ணுறோம், மூச்சு எடுக்கிறேன். 1 2 3 கவுண்ட் எடுத்துட்டேன். அப்படியே 6 கவுண்ட்ஸ் வெளியே போகிறேன். திரும்ப இன்ஹேல் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிட்டு மெதுவாக எக்ஸேல் பண்ணுறேன். எக்ஸேல் பண்ணக்குள்ள 6 கவுண்ட்ஸு, இன்ஹேல் பண்ணக்குள்ள 3 கவுண்ட்ஸு. இது நாடி சுத்தி பிராணாயமா எல்லாரும் புரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ரைட் சைடு முடிக்கிட்டு லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணக்குள்ள மட்டும் மூச்சை வெளியில மெதுவாக விடுறோம், விட்டுட்டு இன்ஹேல் பண்றோம். இன்ஹேல் பண்றோம், மூச்சு உள்மூச்சு எடுக்கிறோம். உள்மூச்சு பார்த்தீங்கன்னா 1 2 3 அவ்வளோ ஃபாஸ்ட் வேணா, மெதுவா 1 2 3 அவ்வளோ செகண்ட்ஸ் என்ன பண்றோம், மெதுவாக இன்ஹேல் பண்ணிட்டோம். இன்ஹேல் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மெதுவாக எக்ஸேல் பண்றோம். ஓகேங்களா? இது ஆக்சுவலி வந்து மூச்சு பார்த்தீங்கன்னா 1:4:2 சொல்றாங்க. பட் நம்ம எடுத்த உடனே அதை மாதிரி பழகாம அந்த கும்பகாண்டத்தை பண்ணாம நிறைய வந்து இன்ஹேல் எக்ஸேல் மட்டும் பண்றோம். அதுக்கு மூச்சு அடக்கி பண்றதும் மெதுவாக பண்ணிக்கலாம். இன்ஹேல் எக்ஸேல் மட்டும் பண்ணக்கூட நம்ம பிரிவிகேஷன் நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும். அதை முடிச்சுட்டு பிராமணி பிராணாயமம் பார்த்தீங்கன்னா அந்த ஒளி வெளிச்சமாகவும் சத்தமாகவும் தான் இறை நாத ஓசை உள்ள இருக்கு. நாத ஓசையாகவும் ஜோதியாகவும் தான் இறைவன் உள்ள இருக்காங்கன்றாங்க. அந்த நாத முதலிய தோத்திரங்களை கேட்டல்றாங்க. அந்த கேட்கறது வெளிப்புறமாகவும் கேட்கணும், உள்புறமாகவும் கேட்கணும் தான் ஐயா ஒழுக்கத்தை வச்சிருக்காங்க. கர்ண ஒழுக்கத்தில் நாத முதலிய காதுக்கு ஒழுக்கம் சொல்றாங்க இல்லையா, அந்த தோத்திரங்கள் உள்ளேயும் உள்ள ஒரு ரீங்காரம் ஓடிட்டு இருக்கு. அதை நீங்க தவத்தின் மூலியமா மெதுவாக மைல்டா அந்த ஓம் சவுண்டுடைய சுருக்கம் வந்து இன்னொரு சவுண்டு வந்து மைல்டாக உள்ள ஓடிக்கிட்டே இருக்குமா. அதை நம்ம உட்காந்து தியானத்தில் கேட்க அந்த அனுபவங்கள்லாம் வர 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 பார்த்தீங்கன்னா இங்கே 6 ஆதாரங்கள் இருக்குங்களா, இந்த 6 ஆதாரம் தள்ளி மேலேயே 7 ஆதாரங்கள் சொல்கிறாங்க. அந்த ஒவ்வொரு அனுபவங்களாம் நம்ம வர 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 இதை ஜோதி தரிசனமாக ஆகட்டும், நாதவாசி ஆகட்டும், இதெல்லாம் அனுபவங்கள் கிடைக்க நம்ம சுத்த தேகம் பெறதுக்கான ஒரு ப்ராசஸ் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதை நோக்கி நம்ம வெற்றி பயணத்தில் போயிட்டு இருக்கோன்றதுக்காக தான்.